மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப மனம் அது செம்மையானாதானே மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நமக்கு மனது செம்மையா இருக்குதா, நம்முடைய மனது நல்லா இருக்குதா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அங்க மிக பெரிய சந்தேக குறியீடு தான் நமக்கு வரும். அதனால மனசு செம்மையா ஆகணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படி கேட்டா, சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சிவாய நம என்று சிகரத்தை முதலாக வைத்து உச்சரிக்கக்கூடிய மந்திரம் இருக்குது இல்லையா, அந்த மந்திரம் என்பது நமக்கு உங்களுக்கு குருபுரான், எல்லாருக்குமான குருபுரான் ஒருவன் இருக்கின்றான். அதுதான் சிவபரம்பொருள். அந்த சிவபெருமான் கிட்ட நாம வணங்கி நம்ம இந்த மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மந்திரத்துல ஒன்று நம்ம கைவரப்பு மந்திர வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னா மனம் வாக்கு நமக்கு தூய்மையாக இருக்கும். அது சலிச்சு போகாது. இந்த விடுபட்ட மனம், சலிச்சு போற மனமா இருக்குது, உலகிலே எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு சலித்த மனமாக இருந்தா அந்த மனம் ஒன்று சேருமா. அப்படி சேர்ந்த மனம் குவிக்கும், குவிந்த மனம் ஒடுங்கும், ஒடுங்கிய மனம் இறுகும், இறுகிய மனம் உறுதியாகும், உறுதியான மனம் அணுவாகும், அணுவான மனம் ஆற்றல் பெருகும், ஆற்றல் பெற்ற மனம் வலிமையை கொடுக்கும், வலிமை பெற்ற மனம் அருள் கூடும், அருள் பெற்ற மனம் சிவத்தை நோக்கும். ரியல் ஒன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போறோம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம். அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மந்திரம் நாம் ஜெபிக்க வேணும். ஏன்னா மந்திரம் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளம் தூய்மை அடைவது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்றது தான் அடிப்படையான கருத்து. ஏன்னா மந்திரம்னு சொன்ன உடனே சில பேருக்கு இந்த பாடல் ஞாபகம் வரும். அகத்தியருடைய பாடல்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றார் அகத்தியர். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்றது அவருடைய அகத்தியருடைய பாடல். அவர் என்ன சொல்றார், முதல் வரியிலே தெளிவா அழகா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்ப மனமது செம்மையானாதானே மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். நமக்கு மனது செம்மையா இருக்குதா, நம்முடைய மனது நல்லா இருக்குதா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அங்க மிக பெரிய சந்தேக குறியீடு தான் நமக்கு வரும். அதனால மனசு செம்மையா ஆகணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படி கேட்டா மந்திரம் ஜெபிக்கணும். சரி, இந்த மந்திரத்தை யார் சொல்லி கொடுக்கறது நமக்கு அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாக இருக்கக்கூடிய, நாம் நாள்தோறும் போற்றக்கூடிய பெருமானுடைய அருளை பெற்ற திருமூலர் இருக்கின்றார் நமக்கு மந்திரம் சொல்லுவதற்கு. அந்த அவர் சொல்லக்கூடிய மந்திரங்களை நாம் சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். சரி, என்ன சார் அந்த மந்திரம் அப்படி கேட்டால், அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த மந்திரம் தான் 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கு சில சந்தேகம் வரும். சார், சிவாய நம என்பது 5 எழுத்து மந்திரம் தான், நம சிவாய அப்படின்னு சொல்கிறதும் 5 எழுத்து மந்திரம் தான், அப்புறம் சிவயனமே அப்படி சொல்கிறது 5 எழுத்து மந்திரம் தான், அப்புறம் நமய சிவ அப்படி சொல்கிறது 5 எழுத்து மந்திரம் தான். இப்படி எல்லாம் இருக்குது, நாங்கள் எதை சொல்கிறது அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். திருமூலர் சொல்றாரு, சிவாய நம, நம சிவாய, சிவய சிவ, சிவய வசி, சிவாய, சிவ சிவ, சிவ, இப்படி 7 மந்திரங்கள் இருக்குது. என்ன, 5 எழுத்து மந்திரங்களே தான் மாற்றி மாற்றி நம்ம சொல்கிறோம். ஒன்று சிவாய நம, சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை சிவாய நம என்று சிகரத்தை முதலாக வைத்து உச்சரிக்கக்கூடிய மந்திரம் இருக்குது இல்லையா, அந்த மந்திரம் என்பது நமக்கு அருளியல் நல்வாழ்வுக்கு நல்குணமே, நம்ம அருளியல் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும், மறுமை பயனுக்கு நமக்கு பயன் தரும். நமசிவாய அப்படின்னு சொல்லக்கூடியது இம்மை பயனுக்கு நம்மை நல்வழி கொடுக்கும். அதனால நமசிவாய என்று நகரத்தை முதலாக வைத்து உச்சரித்து சொன்னீங்கன்னா அது இந்த பிறவிக்கு உரிய நல்ல விடயங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கும். சிவாய நம என்று சொன்னால் அது நம்முடைய இறைவனுடைய திருவடி பேச்சு கொண்டு போய் நாங்கள் சேர்க்கும். அப்போ நமசிவாய சேர்க்காது சார்னா சேர்க்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது இம்மை பயன், அது மறுமை பயன் என்கின்ற அடிப்படையில் அதை சொல்கிறாங்க. இன்னொரு விடையை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். 5 எழுத்து மந்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். சிவாய நம என்று உச்சரிக்கலாம், நம சிவாய என்று உச்சரிக்கலாம், சிவய வசி என்று உச்சரிக்கலாம், சிவாய என்று உச்சரிக்கலாம், சிவ சிவ என்று உச்சரிக்கலாம், சிவ என்று உச்சரிக்கலாம். இதை நீங்களா உச்சரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு உச்சரிக்க ஒரு மந்திரம் உங்களுக்கு புலப்படும், கைவரப்பெறும். அதாவது உங்களுக்கு
சிவாய நம என்று சொல்கிறது பிடிக்குதா, இல்லை நம சிவாய என்று சொல்ல பிடிக்குதா, இல்லை சிவயவசி என்று சொல்ல பிடிக்குதா அப்படின்றது நீங்கள் மந்திரங்களை உச்சரிக்க அது வந்து உங்களுக்கு அகப்படும். இது வந்து ஏன்னா குரு பிரான் வழியாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் எங்கே சார் போய் குரு பிரானை போய் நாங்கள் தேடுறது, நாங்கள் எந்த குரு பிரானை போய் நம்ம வந்து பார்க்குறது அப்படி சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுக்கு குரு பிரான் எல்லாருக்குமான குரு பிரான் ஒருவன் இருக்கின்றான், அதுதான் சிவபரம்பொருள். அந்த பெருமான்கிட்ட நம்ம வணங்கி நம்ம இந்த மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மந்திரத்தில் ஒன்று வந்து நம்ம கை வரப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இது மட்டும் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். நம சிவாய, இல்லை சிவாய நம, இல்லை சிவயவசி, இல்லை சிவாய சிவ இப்படி வந்து ஏதாவது ஒரு மந்திரம் நமக்கு கைவரப்பெறும். அப்படி கைவரப்பெறக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து இருக்கமாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை சார், எனக்கு நல்ல குருபிரான் கிடைச்சாரு, அவர் இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா தாராளமாக அந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். சரி, இப்போ மந்திரம் என்ன அப்படின்றத சொல்லிட்டேன். இதை வந்து சொல்றதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இந்த மந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்ற விடயத்தையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறை அருள் மொழி மாந்தர்கண் மந்திரங்கள் மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரவெளியான நெற்றி நடு புருவ மையத்திலிருந்து மெய்ஞான ஆன்மநேய அறிவுமயமாய் இறை அருளால் வந்து முனைவு பெற்று நிற்கும் அப்படி சொல்கிறாங்க. இது எனக்கு புரியல சார் சொன்னால் இன்னும் சொல்கிறேன். புடைபெயர்ந்து வெளி தோன்றும்ன்றாங்க, பின் உந்தி தள்ளும்ன்றாங்க, அப்புறம் அடுத்து சலிக்குமா, தொடர்ந்து அசைவுறுமா, பின் எழும்புமா, முன்னாடி வெளிப்படுமா, அதன் மூலம் ஒளி எழுமா, அப்புறம் எழுந்த ஒளி வரி வடிவம் கொள்ளும் அப்படின்றாங்க. அது என்னன்னு கேட்டால் இது எல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் சொல்லக்கூடிய நம சிவாய நம, சிவயவசி, சிவ என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் நாம் புறத்தே சொல்ல அகத்தே வந்து உள்ள நடக்கும். அந்த அகத்தே உள்ள நடக்கக்கூடிய விடயங்கள் தான் அவங்க சொல்கிறாங்க. அது நமக்கு புரியுதோ புரியலையோ அது அப்புறம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த மந்திரங்களை நம்ம சொல்ல நமக்கான பலன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கான பலன் என்ன என்று கேட்டால், மந்திர வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் மனம் வாக்கு நமக்கு வந்து தூய்மையாக இருக்கும், அது சலிச்சு போகாது. இந்த விடுபட்ட மனம், சலிச்சு போகிற மனமாக இருக்குது, உலகிலே எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு சலித்த மனமாக இருந்தால் அந்த மனம் வந்து ஒன்று சேருமா. அப்படி சேர்ந்த மனம் குவிக்கும், குவிந்த மனம் ஒடுங்கும், ஒடுங்கிய மனம் இறுகும், இறுகிய மனம் உறுதியாகும், உறுதியான மனம் அணுவாகும், அணுவான மனம் ஆற்றல் பெருகும், ஆற்றல் பெற்ற மனம் வலிமையை கொடுக்கும், வலிமை பெற்ற மனம் அருள் கூடும், அருள் பெற்ற மனம் சிவத்தை நோக்கும், அடுத்து சிவத்தில் பொருந்தும் அப்படின்னு அதுக்கான பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பக்கமான பலன்கள், அதாவது இம்மை பலன்கள் ஒன்று நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இம்மை பலன்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் நாளுக்கு நாள் சேரும். எதை சொல்கிறதுனால, 5 எழுத்து மந்திரங்களை சொல்கிறதுனால சில பேர் ரொம்ப தப்பாக சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு வருத்தமாக இருக்குது. சிவனை கும்பிட்டா நம்ம சோதனை மேலே சோதனை வந்துன்னே இருங்க அப்படி சொல்லிட்டு, இது ரொம்ப அடிப்படையில் தவறான ஒரு கண்ணோட்டம். ஒரு அறியாமையில் இதை வந்து பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். சிவனை கும்பிட்டா மேன்மேலும் நமக்கு நன்மையே வந்து சேரும ஒழியே, ஏன்னா நமக்கு என்ன அந்தளவுக்கு வலிமை இருக்கிறது அப்படின்றதுக்கு ஆன ஒரு தங்கமாக இருந்தாலும் அதை புடம் போட்டு தானே பார்க்கணும், அது புடம் போட்டால் தானே தங்கம்ன்றது தெரியும். அதனால் புடம் போடக்கூடிய வேலைகளை செய்வார் அப்படின்றதுனால நம்ம சிவனை கும்பிடுறது கூடாது அப்படின்னா அப்புறம் மட்டும் சோதனைகள் வராதா அப்படி சொல்லி ஒரு கேள்வி கேளாங்க. அதனால் சாமி கும்பிடுங்க, அது கும்பிடுறதுனால எந்த வகையில் நமக்கு நன்மையை ஒழிய தப்பே எங்கேயும் கிடையாது. இது ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா உறுதியாக பிடிச்சிங்க. சிவனை கும்பிட்டா நமக்கு எல்லா வகையிலும் நன்மை தான் வந்து சேரும ஒழிய எந்த வகையிலும் நமக்கு தீமை வந்து சேராது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரங்கள் 5 எழுத்து மந்திரங்கள் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் செல்வம் நாளுக்கு நாள் சேரும், சிறுமை ஒழியும், பெருமை சேரும், பகை ஒழியும், நட்பு சேர்க்கும், பலம் பெறலாம், அப்புறம் நலங்கள் கூடும், தீமைகள்லாம் அழியும், நன்மைகள் எல்லாம் சேரும், அப்புறம் பொல்லார்கள் உங்களை கூட இருக்கக்கூடிய அந்த யாராவது பகைமை பாராட்டினாலோ இல்லை உங்கள் மீது பகைமை கொண்டார்களோ அந்த பகைவர்கள் தானாகவே விலகுவார்கள். நல்லோர்கள் வந்து நீங்கள் எளிமையாக சேருவாங்க உங்கள் கூட வந்து. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேய் அகலும், உங்களுடைய உள்ளம் குழந்தை உள்ளமாக மாறும், உடல் நோய் தீரும், உள்ள நோய் வந்து விலகும். அதுக்கு அடுத்து எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறப்பு தவிர்க்கப்படும், பிறவி அகலும், மரணமில்லா பெருவாழ்வை நாம் நோக்கி செல்லலாம். ஒரே ஒரு கருத்து தான். என்ன கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மந்திரம் சொல்லுவது. என்ன மந்திரம் சொல்வது? 5 எழுத்து மந்திரம் சொல்வது. 5 எழுத்து மந்திரத்தில் எந்த மந்திரம் சொல்வது? சிவாய நம, நம சிவாய, சிவய நம, சிவய சிவ, சிவயவசி, சிவாய, சிவ சிவ சிவ. இந்த மந்திரங்கள்லேருந்து நீங்கள் எந்த மந்திரங்களை வேண்டுமானாலும் சொல்லலாம். அது உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல ஆற்றலையும் நல்ல தெம்பையும் கொடுக்கும் என்பதாக சொல்லி நல்ல சிந்தனையோடு இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.